ரிப்பன் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், கடலை மாவு 1/4 கப், பெருங்காயம் அரை டீஸ்பூன், மிளகு சீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு, உப்பு தேவையான அளவு. ரிப்பன் பக்கோடாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தீங்க இல்லையா? இதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற மாவு வந்து பதப்படுத்தப்பட்டது அப்படி இப்படிலாம் எதுவும் இல்லாமல் வரட்டரிசி மாவு. இந்த வரட்டரிசி மாவுங்கிறது வந்து சுத்தமாக துணியை வச்சு அந்த நம்ம வாங்கிட்டு வர மாவு அரிசியை துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மிஷினில் கொடுத்து அரைக்கணும். நான் எப்போது மிஷினில் கொடுத்து அரைக்கும் போது சொல்கிற ஒரு விஷயம், ஒரு அழகு இல்லை ஒரு 2 அழக்கோ நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான அதை முதல்ல கொடுத்து ஒன்று ரவையாக உடச்சிக்கங்க, இல்லை மாவாக அரைச்சிக்கங்க. அது உங்களோட தேவையை பொறுத்தது. ஆனால் முதல்ல அதை கொடுத்து அரைச்சிட்டு தான் இந்த மாவை கொடுத்து அரைக்கணும். அரைச்சதுக்கு அப்புறமா அதை எடுத்து வந்து நல்லா ஆற வச்சு சலித்து எடுத்து வச்சுக்கணும். பொதுவாக அந்த மிஷினில் கொடுக்கும்போது அவங்க வேறு ஏதாவது அரைச்சிருந்தாங்க இதோட கலந்துதுன்னா நல்லா இருக்காது. அதனால தான் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதை சொல்கிறது, மாவு அரைச்சினா இப்படி அரைக்கணும். 2வது, வரும் மழைக்காலங்களில் இனிமேல் நீங்கள் வந்து அரிசியை கழுவி காய வச்சு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது. சுத்தமாக தொடச்சிட்டு அதை கொடுத்தீங்கன்னா போதும் தாராளமாக. அந்த மாதிரி அரைச்ச மாவு தான் இந்த அரிசி மாவு. நான் இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ அரிசி மாவை எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் கடலை மாவு 1/4 கப்பு கடலை மாவு, அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள். இந்த காரம் மிளகாய்த்தூள் நம்ம சொல்கிறோமே தவிர இது அவங்கவுங்க வீட்டு காரத்தை பொறுத்து நீங்கள் அரை டீஸ்பூனோ 1 டீஸ்பூன் தீர்மானம் பண்ணிக்கங்க. அதே மாதிரி மிளகு சீரகம் 2ம் ஒன்றா வறுத்து லேசாக ஒரு வறுத்து பொடிச்சு சலிச்ச தூள், அந்த தூள்லேருந்து 1 ஸ்பூன். இதுதான் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அதாவது மிளகாய்த்தூளை விட இந்த மிளகு சீரகத்தூள் நல்லா, இந்த ஃப்ளேவரே வந்து ரிப்பன் பக்கோடாவில் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயத்தூள், அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு, இது வந்து ஒரு அரை டீஸ்பூன் உப்பு அளவுக்கு இழுக்கும். இதில் அந்த அளவுக்கு போட்டால் போதும். அரை டீஸ்பூன் உப்பு நிறக்க கலந்ததுன்னு வேண்டாம், குறைச்சி அளந்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கிட்டு இந்த கடாயில் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அந்த எண்ணெயிலேருந்து கொஞ்சம் எடுத்து, ரொம்ப சூடாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, லேசாக சூடு ஏறினாலும் சரி, சூடு இல்லாத எண்ணெயாக இருந்தாலும் சரி இதில் ஊற்றிக்கலாம். இதுலேருந்து நல்லா மாவு எடுக்கிற குழிக்கரண்டியால் 1 குழிக்கரண்டி எண்ணெய். இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து மாவு பிசைஞ்சிக்கணும். கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியை மொத்தமாக சடக்குன்னு ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, ரெடி ஆயிடுச்சு மாவு. இனி எண்ணெய் காஞ்சதோ அதை புழிய வேண்டியது தான். மாவு பிசைஞ்சு வச்சுட்டோம் இல்லையா? இதில் எப்போவுமே எண்ணெயோட காய்ச்சல் கரெக்டாக இருக்கணும். அதனால் நம்ம வந்து ஒரு நீள் உருண்டையாக ரவுண்டாக உருட்டி போடாதீங்க, ஏன்னா சில நேரங்களில் வெடிக்கும்னு பயம் வரும். நீள் உருண்டையாக அப்படி நூல் மாதிரி போட்டு பாருங்கள், அது மேல் எழும்பி வரணும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிறைய பபுள்ஸ் வருது பாருங்கள், அப்படி தடவுனது வந்துருச்சு மேலே. ஏன்னா நான் எடுத்து விட்டேன் ஆக்சுவலாக. இது வந்து இந்த பாருங்கிறதுனால இது வந்து நல்ல அந்த பபுள் தெரியுது பாருங்கள், அந்த நேரத்தில் டக்குன்னு எடுத்துவிடுங்க. இதே மற்ற கடாய், இரும்பு கடாய் அது மாதிரி இருந்ததுன்னா போட்ட உடனே மேலே எழும்பி வரும். பலகாரங்களுக்கான ஒரே இது வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு போடணும். இன்னொன்று ஒரு சின்ன டிப்பாகவே நினச்சிக்கங்க, நான் தீயை குறைச்சிடுறேன். எப்போது எந்த பலகாரம் கார பலகாரம் பண்ணாலும் அதை தீயை குறைச்சி கூட்டி பண்ணக்கூடாது. குறைச்சது எந்த தீயில் ஆரம்பத்தில் வச்சு பண்ணுறீங்களோ அதே தீயில் கடைசி வரைக்கும் வரணும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சதும் நான் வந்து ரொம்ப ஃபுல்லாக குறைக்க மாட்டேன், ஒரு துளி குறைச்சிட்டு அதே நிலையிலே வரிசையாக எல்லாத்தையும் வறுத்து எடுத்துருவோம். இப்போ இந்த மாவை வந்து குழலில் நிரப்பிக்கலாம். இது வந்து இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு, இந்த ரிப்பன் பக்கோடா அச்சு இருக்குது பாருங்கள், இதில் தான் நம்ம போட போகிறோம். சில இடங்களில் பார்த்திங்கன்னா இப்போ எங்கிட்ட இன்னொரு அச்சும் வச்சுருக்கேன். எப்படின்னா ஒரு பக்கம் வந்து வரி வரியாக போட்டிருக்கோம், அதாவது நெளியாக போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் வரியாக இருக்கும்.
அதுவும் நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ மாவை வந்து நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால கையில் எடுத்தேன். யூஸ்வலாக என்ன பண்ணுவேன், ஒரு கத்தி வச்சுக்குவேன். கத்தியில் வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா அது கையில் ஒட்டாமல் கொள்ளாமல் நல்லாயிருக்கும். இப்போ இதை புழியணும். இப்போ பாருங்கள், இது சத்தம் இல்லாமல் இந்த மாதிரி இந்த பபிள்ஸ் ரொம்ப இல்லாமல் சலசல இந்த சத்தம் இல்லாமல் வெந்துருது பாருங்கள். இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். அந்த சலசலப்பு இல்லைனாலே அதில் ஈரத்தன்மை இல்லைன்னு அர்த்தம். இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்க, புதுசாக ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்பு. இந்த மாதிரி புழிஞ்சிட்டு நம்ம எடுக்க போகிற போது அந்த பபிள்ஸ் இல்லாமல் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நம்ம இந்த சலசலப்பு இல்லாமல் அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. இதில் எதுலையாவது ஒன்றில் வந்து அந்த ஈரத்தன்மை இருந்தாலும் மற்றதையும் அது பதக்க வச்சிடும், அதாவது நமுத்து போக வச்சிடும். அதனால் அது நல்லா வேக விட்டு எடுங்க. அதுக்கான நேரமும் கொடுங்க. தீயை கூட்டி குறைச்சி எடுக்காதீங்க. அதே சமயம் இப்போ இன்றைக்கி நீ மாவு பிசைகிறீங்க, கொஞ்சம் நிறைய பண்ணணும் ஆசைப்படுறீங்க எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னா மாவை மொத்தமாக பிசையாதீங்க. அது ஒரு 2 பங்காவோ 3 பங்காவோ பிரிச்சுக்கிட்டு ஒரு பங்கையாக மாவு பிசைஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா மாவு புளிக்க ஆரம்பித்தா ருசியும் மாற்றிடும், நிறத்தையும் மாற்றிடும். அதனால் கட்டாயம் மாவு மொத்தமாக போட்டு புழியாதீங்க. மாவு பிசைஞ்சிக்கோங்க. தனித்தனியாக, அதாவது 3-4 பாகமாக வச்சுக்கிட்டு புழிஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இது ஆயிடுச்சு. இனி இதையும் எடுத்துடலாம். இந்த சத்தம் அடங்கிருச்சு பாருங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்க என்னை வழியில் சந்தித்த போது கேட்டாங்க, இவ்வளோ பலகாரமும் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ண போகிறோம்? பலகாரத்துக்கும் முக்கியமாக மொத்தமாக எண்ணெயை ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு, கொஞ்சமாக பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சமாக வச்சுக்கலாம். நிறைய பண்ணுறோன்னா அந்த கொஞ்சத்தை அதிகப்படுத்திக்கணும். ஒரு நடை புழிஞ்சிட்டோம் அப்படின்னா திரும்ப கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கணும். இப்படி நம்ம பண்ணி எடுத்தோம் அப்படின்னா எண்ணெயோட செலவும் கம்மியாகும், வேஸ்டேஜும் இருக்காது. அதே சமயம் மீறுற எண்ணெயை ஒரு முறை நம்ம வந்து சமைக்கிறதுக்கு வச்சுக்கலாம், திரும்ப பொரிக்கிறதுக்கு வைக்க வேண்டாம். ஏன்னா தொடர்ந்து அதில் பொரிக்கிறதுனால அடுத்தடுத்து நம்ம திரும்பவும் பொரிக்கிறதுக்கு எடுக்காமல் பொரித்து எடுத்து பலகாரம்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. மற்றது திரும்ப பொரிக்க வேண்டாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. நான் போட்ட 1 கப்புக்கு எனக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். பண்ணி போட்டிங்க, அதாவது எடை போட்டோம் அப்படின்னா இது கம்மியாக தெரியும். ஆனால் யாருக்கும் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ தீபாவளிக்கு செஞ்சு பார்த்து கொடுக்குறப்போ சந்தோஷமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடு கொடுக்கலாம். இதில் பெரிய வேலைன்னு கிடையாது. மாவை பதம் பார்க்க, சர்க்கரையெல்லாம் பதம் பார்த்து ஸ்வீட் பண்ணணுன்னோ இல்லை மாவை வந்து பதப்படுத்தி எல்லாம் பண்ணணுன்னோ அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடியது இது. இப்போ இந்த ரிப்பன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு பலகாரமாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாக ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும், சாம்பார் சாதத்துக்கெலாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு சின்ன டிப்பு, இப்போ இந்த தீபாவளியும் போது நிறைய பலகாரம் எல்லார் வீட்டிலேருந்து வரும். சில நேரங்களில் இந்த வீட்டிலேருந்து வந்தது அடுத்த வீட்டுலேருந்து வந்து எதிர் வீட்டுக்கும் கொடுத்துருவோம். ஆனால் எவ்வளோ தான் நம்மளும் வச்சுப்போம். ஆனால் இந்த மாதிரி நல்ல வந்து உங்களுக்கு காரம் இதெல்லாம் இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப நாள் வச்சுக்க முடியல, என்ன பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ கவர்லேயோ போட்டு சீல் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒன்றும் ஆகாது. ஒரு வாரம் 10 நாள் கழித்து கூட நீங்கள் அதை எடுத்து நிதானமாக, ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எதுவும் பிடிக்காது. அந்த கொஞ்சம் நாள் தள்ளினதுக்கப்புறம் தான், ஐயோ எனக்கு அவங்க வீட்டில் இந்த பலகாரம் கொடுத்தாங்க, நம்ம வீட்டில் இதை பண்ணமே ரொம்ப நல்லா இருந்து, இப்போ எதாவது இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அந்த நேரங்களில் எடுத்து சாப்பிடலாம். அதே மாதிரி நான் என்னோடய சின்ன வழக்கம் என்னென்னா, எனக்கு பிடிச்ச ஸ்வீட்டு வீட்டில் பிள்ளைங்களுக்கு யாருக்காவது பிடிச்சதுன்னு சொன்னாங்கன்னா, அந்த சமயத்தில் சாப்பிட முடியும்னா நல்ல ஒரு பிளாஸ்டிக்கோ இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் போட்டுருவேன். போட்டுட்டு நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் கழித்து அதை எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த பண்ணுறதும்பாங்க, அது வந்து மைக்ரோவேவ் இருந்தால் பண்ணுவோம். இல்லைனா நான்லாம் காலையில் எடுத்து வச்சுட்டேன்னா மத்தியானமோ சாயந்தரமோ அந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்தது அப்படியே திரும்ப தன்னுடைய இயல்பு நிலைக்கு வந்துடும். அப்போ அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறது, அந்த மாதிரியும் பண்ணலாம். பட் அதுக்குன்னு மொத்தமாக ஸ்டோர் பண்ண வேணாம். என்ன முடியுமோ என்ன பிடிக்குமோ அதை மட்டும் ஸ்டோர் பண்ணிக்கங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு நான் செய்யக்கூடிய ஒரு சின்ன டிப்பு.